நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை நாளா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல? உண்மையாடா கார்த்திக், உன்னை எப்பவுமே ஏமாத்தணும்னு நான் நினைச்சதே இல்லடா. ஏச்சி வாய மூடு. நீ சொல்ற பேச்சை இன்னும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அண்ணன் செத்துட்டான்னு சொல்லி சொல்லி சாவடிச்சேடி. நான் ஊர் உலகத்து கூட பைபிள் அடி. உன் ஒருத்திக்காக நான் எவ்வளவு பயந்து தெரியுமா? தெரியும்டா, தெரியும். தெரிஞ்சுமா அப்படி பண்ண? உனக்கு காதல் பிடிக்காதுன்ற ஒரே விஷயத்துக்காக என் காதல நான் எத்தனை வாட்டி கொண்டு இருக்கேன் தெரியுமா? பாவண்டி அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதை தவிர அவ எதுவுமே பண்ணல. அவளை உயிரோட கொன்னுட்டியே. அவ எப்படி இருந்தா தெரியுமா? இன்னைக்கு செத்த பொணமா சுத்திட்டு இருக்கா. அழாத, எதுக்கு எடுத்தாலும் அழு. அழுதே எல்லாத்தையும் சாதிச்சிரு. என்ன மன்னிச்சிடுற கார்த்திக், நான் வேணும்னே பண்ணல. நீ வேணும்னு பண்ணியோ இல்ல என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு பண்ணியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னைக்கு நல்லா இல்ல. ஊருக்குள்ள வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கேன்டி. வெளியே எவ்வளவு சிரிச்சு பேசினாலும் உள்ள எவ்வளவு அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் பாவி. அவ ஆசையா வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அவ கண்ணு முன்னாடியே எரிச்சண்டி. நீ என்ன அவ ஏமாத்துறான்னு சொல்றதெல்லாம் கேட்டு அவளையும் சந்திரியும் சந்தேகப்பட்டேன் பத்தியா? அதாண்டி நான் பண்ண தப்பு. பாவம், அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அவ உன்னை ஏமாத்திருவாளோன்னு நினைச்சுதாண்டா நான் அப்படி எல்லாம் பண்ண. சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. எம்மா தாயே, போதும். உன் பேச்சை கேட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமே நான் ஏமாற தயாரா. நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு நீ லவ் பண்ணி சுத்திட்டு இருக்க. உனக்கு மனசாட்சி குத்தல? அதெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே. உனக்கு தான் இதையுமே இல்லையே. என்ன வேணா உன் ஆத்திரம் தீர்ற அளவுக்கு அடிச்சுக்கூடா. ஆனா இப்படி எல்லாம் பேசாதடா. உன்னை நான் ஏண்டி அடிக்கணும்? இத்தனை நாள் உன் பேச்சை கேட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தல, என்ன நான் செருப்பால அடிச்சுக்கணும்? நான் அவனை லவ் பண்ணணும்னா பண்ணலடா. எனக்கு தெரியாமே எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் பண்றது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனை நான் திட்டணும்னு நினைச்சா கூட என்னால திட்ட முடியலடா. இதுக்கு பேர் தான் லவ்னா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நம்மள மீறி சில விஷயம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி நடந்ததாண்டா இதுவும். என்ன மன்னிச்சிருடா கார்த்தி. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதாண்டா கார்த்தி நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். சத்தியமா நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிருப்பனா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன்டா. இப்பதான் உன்னோட ஃபீலிங்கே எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிடுற கார்த்தி, ப்ளீஸ். இன்டீசென்ட்டா வாயில விரல வச்சிருக்க. ஏய், நான் என்ன வாயில விரல வச்சிருக்கேன்? திட்டிட்டு இருக்கேன். பா. இப்போ நீ எடுக்க போறியா இல்லையா? இந்தா. உனக்குலாம் அட்வைஸ் பண்றதே தப்புடா. தெரிஞ்சுக்கிட்டா சரி. உன்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தானே வந்த? கேட்கறேன்ல, வாய் திறந்து சொல்டா. விட்டுட்டு தானே வந்த? பாவம், என்ன பார்க்காம அவங்க வெறுப்பா இருப்பாங்க. ஒன்னும் இருக்க மாட்டாங்க. காலேஜுக்கு ஸ்டூடெண்ட் வர மாதிரி வாடானா கட்சி மீட்டிங்ல தலைவர் மாதிரி வந்துட்டு இருக்க. நீ சொன்னது தானே அவங்க எல்லாத்தையும் நிறுத்தி பைக்ல வந்திருக்கேன். அவங்க எல்லாமே வெறுப்பா இருக்கா? ஃபீல் பண்ணாத, நான் உன் கூடவே இருக்கேன். அப்ப ரொம்ப ஓவரா போர் அடிக்குமே. நான் சொன்னதெல்லாம் கேக்குற நல்ல புள்ள. நல்லா இருக்குல்ல? இன்னொரு வாட்டி பண்ணு. சொல்றேன்ல. பண்ண முடியாது, போடா. இந்த பொண்ணுங்க எப்போ கோவப்படுங்க, எப்போ ஹாப்பியா இருக்கும்னு யாராச்சும் சொல்லுங்கப்பா. நான் கிளம்புறேன். கூடவே இருப்பேன். நீ தான் வெறுப்பேத்துறியே, நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் வெறுப்பேற்ற மாட்டேன். வா, கார்ட்டூன் பார்க்கலாம்.
ஹலோ எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஏய் இப்ப என்னங்கற சவுண்டா பேசாத, எனக்கு பிடிக்காது. டேய் கம்முடுறா. அண்ணே அவனை விடுங்கண்ணே. அண்ணே ஃப்ரண்ட் கேட் வழியா வராதீங்க, வந்தா செக்யூரிட்டி இருப்பான், அதனால பேக் கேட் வழியா வாங்க. பையன் யாருன்னு காட்டுறேன். அவனை துணி இல்லாம அடிச்சு காய பண்ணுனே. ஏய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், பேலன்ஸ் எடு. அண்ணே வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தந்துடுறேண்ணே. உன் பின்னாடி சுத்துவேன்னு நினைச்சியா? எனக்கு வேற வேலை இல்ல. ஏய் கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலையை சுத்தமா முடிச்சிருவோம், காசு எடு. அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே. அண்ணே இதுல 5000 ரூபாய் இருக்குண்ணே. ஏய் அவனுங்க ஆளுங்க விசில் அடிச்சு சொன்னே வந்துருவானுன்னு சொல்றா. அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கிளம்பு. டேய் வாங்கடா. என்னடா இவனுங்க அவனுங்கிட்ட சீனை போட சொன்னா நம்ம கிட்ட சீனை போறானுங்க. டேய் விட்றா. அப்பவே சொன்னேன் எங்க ஏரியால இருந்து ஆளை கூட்டணும்லான்னு, வந்தான் கேட்கல. டேய் சும்மா பேசுனீங்கடா, வாங்கடா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். யாரா? அண்ணே அவன் தானே. டேய் நாங்க பாத்துறோம், நீங்க போங்கடா. டேய் வாங்கடா. ஏய் அங்க பாரு. ஏய் ஏய் என்னடா? ஏய் கண்ணை தோற. நான் தல இங்க இருக்க. இங்கதான் படிக்கிறேன். ஏய் தல காலேஜுக்குலாம் போய் கலந்துறாங்க. வணங்கல வணங்கந்தல. அடிக்காம குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. இப்பெல்லாம் ஏரியா பக்கமும் வரது இல்ல, பெரிய ஆள் ஆயிட்டீங்க. டைமே இல்லைண்ணே. தல பாப்பா சோகாக்குதுன்னா உங்காலா? ஆமா ஆரம்பிக்கலையே நினைச்சேன், ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் என்னடா பண்றானுங்க? தல உங்களே அடிக்க என்ன கூட்டம் தானே தல. யார் நான் எதிர்கட்சி? தோ தல அங்க இருக்கானுங்க பாருங்க. ஏய் வாங்கடாங்க. போடா. தல இவனுக்கு தான் தல. யார் இவனுங்க? ஓ இவனுங்களா? ஏய் எங்க தலையை அடிக்கிறதுக்கு எங்களையே நீ செட் பண்றியா? சொல்லு தல, இவனை சின்ன சின்னதா விட்டு பின்னாடி தூக்கி போட்டுறேன் நானு. தெரியாம பண்ணிருப்பாங்கண்ணே, பாவம் விட்டுருங்க. தல இவனை சும்மா விடக்கூடாது தல, எங்க ஆசைக்கு 4 அடியாவது அடிக்கணும் தல. வேணான்றல. ஏய் நீ எங்களுக்கு பாவம் பாக்குறது படா. ஓஹோ அண்ணே இதுக்கு மேல உங்க இஷ்டம், நீங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. டேய் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், வெறுப்பேத்திட்டு இருக்காத. மரியாதை எந்திரிச்சு போயிரு, டென்ஷன் ஆயிருவேன். என்ன கடுப்புன்னு சொல்லு மச்சான், நான் ஆறுதல் தரேன். ஒரு ஆறுதலும் தேவையில்ல, நீ கிளம்பலாம். சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிறோம் மட்டும் நண்பன் இல்லடா, துக்கத்தை எவன் பங்கு போட்டுக்கிறானோ அவன் தான்டா உண்மையான நண்பன். இவ்வளவு தூரம் நீ இறங்கி வந்து கேட்கறனால நான் சொல்றேன் மாப்ள. எவனும் என்னென்னமோ செய்யறான் மாப்ள. 5 பைசா கூட ஆக்கிடாத விமல் அசோக் கூட ஆராய்ச்சி பண்றானுங்க. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல மாப்ள. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் பாரு. இப்போ பார்க்க 10 வயசு போய் மாதிரி தான் இருக்க நீ. ஆனா நீ டான்ஸ்னு சொல்லி ஊரே மாத்திரல. ஆனா 6 அடிக்கு 5 சென்டிமீட்டர் தான் கம்மியா இருக்கேன் நானு. ஆனா நான் ஒண்ணு சாதிக்க முடியும் மாப்ள. அதை நினைச்சா எனக்கு கடுப்பா இருக்கு. என்ன நீ அசிங்கப்படுத்தினாலும் நீ தான்டா என் நண்பன். ஆமா நீங்க தான் ஏதோ டிராமா கிளப் ஆரம்பிக்க போறேன்னு செஞ்சு சுத்திட்டு இருந்தீங்களே மாப்ள. நான் ஒன்று நினைச்சா விதி ஒன்று நினைக்குது மாப்ள. நம்ம டிராமா கிளப்புக்கு கதவசன்லாம் சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டோம். கடைசியில அவன் கதைக்கே கிளைமேக்ஸ் வந்துச்சுடா. நம்ம சரவணை கழுத்து பிடிச்சவங்க அப்பா வெளியே துரத்திட்டாரா. அப்ப அதை அப்படியே விட்டுட்டீங்களாடா? வேற என்ன பண்ண சொல்ற? என்னடா பண்ணணும்னு கேக்குற? லூசாடா நீ. எடுத்த காரியத்தை முடிக்கணும், அப்படி இல்ல உனக்கு நீயே 16வது நாள் காரியத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க.
அது வேற யாரும் இல்லை மாப்பிள்ள, நீதான். அது அப்புறம் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஏன்னா மாப்பிள்ள, இதை விட ஒரு கேவலமான சிந்தனை வேற யாருக்கு வராது, உன்னாலதான் முடியும். டேய் அங்க பாடுறா திவ்யா வரா, அவகிட்ட சொல்லி சரவணனை திருப்பியும் டிராமா கிளப்புக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி சொல்லுவோம். டேய் அவனே வீட்டு விட்டு தொடுத்தான மன உளைச்சல இருக்கான், இந்த டைம்ல எப்படி அவனை வச்சு ஏடா? அட யாரா நீ வேற. திவ்யா இங்க வா. என்னடா? திவ்யா, நம்ம சரவணன் கிட்ட பசங்க டிராமா கிளப்புக்காக கதை கேட்டிருந்தாங்க, அத அவனை சொல்லி எழுதி தர சொல்ல. இந்த டைம்ல எப்படிடா போய் கேக்குறது? அவனே ரொம்ப டிஸ்டர்ப்ல இருக்கான். ஏய் அதுக்காக தான் சொல்றேன், அவன் அதுல இருந்து வெளியே வரணும்னா ஏதாச்சும் பண்ணும்ல, எழுதி தர சொல்லு. அதுவும் கரெக்ட் தான், ஆனா சரி ஓகே, நான் அவங்கிட்ட பேசி பார்க்கறேன். சூப்பர், பை. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவா? வாட் அன் ஐடியா சர்ஜி. என்ன ரொம்ப புகழாத, எனக்கு பிடிக்காது. அப்ப அசிங்கமா திட்டவா? ஆமா. ஹாய் சரவணா. திவ்யா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்க முருகன் அண்ணாவை காணோம்? இப்பதான் எங்கேயோ வெளியில போனாரு. அதுலேருந்து வெளியில வந்துட்டியா? வந்துட்டே இருக்கேன். இதுக்கு மேலதான் இன்னும் நீ நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் நீ நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நீ ரொம்ப தூரம் போகணும். புரியுது திவ்யா. அந்த டிராமா கிளப்புக்கு ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தாங்களே, எழுதிட்டியா? என்ன பாக்குற? என்னடா இந்த சூழலும் இப்படி பேசுறான்னு பாக்குறியா? நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு இப்ப இருக்கிற வேகம் போதாது சரவணா, எழுந்துரு. இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா முடியாமலே போயிடும். சரவணனால இது முடியாதுன்னு எதுவுமே இருக்க கூடாது. சீக்கிரம் எழுத ஆரம்பி. சரி திவ்யா. நீ எடுத்த எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கணும். அதை நான் கைத்தட்டி ரசிக்கணும். சேவியா? பண்றேன் திவ்யா. ஓகே சரவணா, நான் வரேன். பாய். பாய். ஹே, ஸ்பாட்டை மாத்தினா சொல்ல மாட்டியா? நான் மாடியெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இல்ல மேல ரொம்ப வெயில் அதிகமா இருந்துச்சு, அதான் இந்த கிளையிலேயே நம்ம கிளையை ஓபன் பண்ணிட்டேன். நான் சாக்லேட்லாம் வசதியா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. பர்த்டே நீ இப்ப சொல்ற? என் பர்த்டே என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தானே சொல்ல முடியும். முன்னாடியே சொல்லி ஏதாவது பெருசா பண்ணிருக்கலாம்ல. நீ எதுவும் செய்ய வேணாம், நீ இப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஈவினிங் வீட்ல பார்ட்டியா? என்னது பார்ட்டியா? என் வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு என் பர்த்டேன்னு தெரியாது. என்னடி சொல்ற? ஆமாண்டா, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் பர்த்டே பற்றிலாம் அக்கறையே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு அவரோட ரிசர்ச் பற்றி முக்கியம், எங்கள் அம்மாவுக்கு அவங்க பிஸ்னஸ் தான் முக்கியம். அப்போ எனக்கு மட்டும்தான் நீ முக்கியம்னு சொல்லு. இப்பெல்லாம் ஒரு வார்த்தை அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, அடிச்சு பாப்பிய. லவ் பண்றியான்னு கேப்பிய? அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா. இது சூப்பரா இருக்கே. விட்ரா விட்ரா, எப்பயாவது இப்படிதான் நல்லா பேசுவேன். நான் அதை சொல்ல. வேற? இதோ உன் ட்ரெஸ்ஸு, சாக்ஸுக்கு மேலே போட்டிருக்க செருப்பு, இதோ கழுத்துல போட்டிருக்க மணி எல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா வச்சு தெரு தெரு வளைஞ்சு வாங்குவியோ? பிறந்ததுமா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் ஒருத்தன். சரி பர்த்டேக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏய், எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ. உன் பர்த்டேக்கு நான் தான் கிஃப்ட் கொடுக்கணும்ல. அதெல்லாம் பண்ணாதான் ஃப்ரெண்டுன்னு யாரா சொன்னது? புரிஞ்சிருச்சு. அப்போ நீ என்ன ஃப்ரெண்டா பார்க்கல, அதனால தானே வேண்டான்னு சொல்ற. ஏய் லூசு மாதிரி பேசாத. உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். நான் எப்படி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியும்? ஆமா இல்ல, என்ன பண்ணலாம்?
இந்தா வச்சுக்கோ. ஏய் எனக்கு இதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்பா? நீ தானே எது செய்யணும்னு தோணுதோ செய்ய சொன்ன. இந்தா வச்சுக்கோ. டேய் இதெல்லாம் வேணாம்டா. என்ன எது வேணும்னு கேட்டாலும் வேணான்னு சொல்ற, நானா எதை தந்தாலும் வேணான்னு சொல்ற. என்னதான் பண்றது? என்ன அசிங்கப்படுத்தாத, வச்சுக்கோ. ஏய் ப்ளீஸ்டா, எனக்கு இதெல்லாம் வேணாம்டா. சரி ஓகே. அப்ப சின்ன வயசுல இருந்து உன் பர்த்டேக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய முடியாம போன ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்படி ஏதாவது நான் சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது இருக்கும். இல்லடா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. என் பாசத்தை நீ பாலம் கட்டி தடுக்கிற, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இருக்கு. எனக்கு என்னோட பர்த்டேக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசை. ஆனா அது வீட்டுல சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ 4 பேருக்கு அன்னதானம் போடணும், ரைட்? ஆமா. காலேஜ்ல எப்படிடா பண்ண முடியும்? நடக்க முடியாத நடத்தி காட்டுவான், அதான் ஆல்கேட்ஸ். எப்படி எதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னது உடனே நடக்கணும். தம்பி நினைச்சா அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வர்றதுதான் எங்க வேலை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கலக்கிடுவோம். மச்சான் சீக்கிரம் வாடா, காலேஜ் கேண்டீன்ல 1000 பேருக்கு அன்னதானம் போடுறாங்களாடா. என்ன சொல்றேன், என்ன நம்பவே முடியல. சீக்கிரம் வாடா, அவன் 3வது பந்தியிலையும் ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்கானடா. வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் போலாம் வாங்கடா. ஏய் என்னடா அதெல்லாம்? நீ தானே அன்னதானம் போடணும்னு ஆசைப்பட்ட, அதான் நடக்குது. தம்பி நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி. அன்னதானம் போறேன்னு சொல்லிட்டு வேகாத சோத்தை போடுவாங்க. ஆனா நீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்ட பாரு, அங்கதான் தம்பி நீ நிக்கிற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு நீ லவ் பண்ணி சுத்திட்டு இருக்க. உனக்கு மனசாட்சி குத்தல? அண்ணன் செத்துட்டான்னு சொல்லி சொல்லி சாவடிச்சேடி. உன் பேச்சை கேட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமே நான் ஏமாற தயாராக. ஜோ, ஹே ஜோ, அழாத ப்ளீஸ். ஜோ, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்ன வேண்டான்னு. நீ தான் கேட்கவே இல்ல. எனக்கு தெரியும் எங்க வீட்ல இருக்கிற யாருக்கும் லவ்னா பிடிக்காதுன்னு. நான் கார்த்தி கிட்ட சொல்லிருக்க கூடாது. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை ஜோ. அவன் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன் ஜோ. இவ்வளவு முட்டாள்தனமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் எதுவும் சொல்லாத. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் ஏன் மேலதான். அவன் ஜெயாவை லவ் பண்றான்னு நான் எவ்வளவு திட்டிருப்பேன் தெரியுமா? பாவண்டா அவன் எனக்காக இத்தனை நாளா பயந்து சத்தியமா எனக்கு அப்ப புரியலடா. காதல்னா என்ன, அதை விட்டுன்னு சொல்லும் போது எவ்வளவு வலிக்கும்னு. ஆனா இப்ப புரியுதுடா. அவனை நான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன்டா. அவன் எதை பண்ணாலும் ரசிச்சு பாக்குறேன்னா அவன் ஆசைப்பட்டு செஞ்ச விஷயத்த நான் அழ வச்சு பாத்துட்டேன்டா. நீ ஒன்னும் வேணும்னு பண்ணலையே. அப்ப இருக்க சூழ்நிலையில அவன் லவ் பண்ணி ஏதாவது பிரச்சனைல மாட்டிப்பான்னு தானே சொன்ன. சத்தியமா நான் அதுக்கு தானே வேண்டான்னு சொன்னேன். மத்தபடி அவன் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஜோ, அது அவனுக்கு தெரியும், நீ ஒரி பண்ணிக்காத. என் கூட பிறந்து என் கூடயே வளர்ந்தவனோட ஆசைய இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்கலையேடா. இதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஜோ, நீ தெரிஞ்சு பண்ணியிருந்தா அதுல வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு. அது நீ தெரியாம பண்ணது. தெரிஞ்சு பண்ணிருந்தாலும் தெரியாம பண்ணிருந்தாலும் அவனுக்கு வலிச்சிருக்கோம்ல. இதோ பாரு ஜோ, நடந்து முடிஞ்சதை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம். ஜோ, நம்ம பண்ணது தப்போ சரியோ, இப்ப கார்த்திக் நம்ம மேட்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் லாஸ்டா என்னதான் சொல்லிட்டு போனான்? எதுவும் சொல்லலடா, அமைதியா போயிட்டான். லவ் பண்ண எல்லாருக்குமே லவ் பிரிஞ்சா அதோட வலி என்னன்னு தெரியும். கார்த்தி லவ் பண்ணவன், அவன் உன்னோட லவ்வை கண்டிப்பா பிரிக்க மாட்டான். கார்த்தி ஏதோ ஒரு அவசரத்துல உன்னை அடிச்சிட்டான். ஆனா கார்த்திக் உன் மேல ரொம்ப பாசம் ஜோ. இது எப்படி எனக்கு தெரியும் பாக்குறியா? நான் உன்னை கேலி பண்ணிட்டேன்னு அடிச்சாம்பாரு ஒரு அடி. அதுல இருந்தே தெரியும் ஜோ, அவனுக்கு உன் மேல பாசம் அதிகம்னு. ஜோ, உனக்கு ஒன்னா துடிச்சு போறவன் உன்னை அழ வைக்க மாட்டான். இத்தனை நாள் நீ அவனோட ஆசை என்னன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த. அதோட வலி உனக்கு புரிதல. இப்போ நீ பண்ண வேலைக்கு ஏதாவது பிராயச்சத்தை பண்ணணும்னு நினைச்சா கார்த்திய ஜெயாவோட சேர்த்து வை. கண்டிப்பாடா.
இதை நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அவன் லவ சேர்த்து வச்சா நம்ம லவ சேர்த்து வைப்பாங்கிற ஆசையில இல்ல. நீ எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா கார்த்திக்கு கண்டிப்பா ஜெயாவை நான் கொடுப்பேன். கவலையே படாத, அதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன். ம், சேர்த்து வைக்கிறோம், சேர்றோம்.